ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் சொல்றான்னு கேட்குறீங்களா? மத்தேயு 10:31 இயேசு சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவளா இருக்கிறீங்க. என் பிள்ளைகளே, நீங்கள் விசேஷித்தவர்கள், அதனால நீங்க பயப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்றார். ஏதோ ஒரு பயம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்குது. எதிர்காலத்தை குறித்த பயம், பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்த பயம், உங்களுடைய தேவைகளை குறித்த பயம், ஒரு வியாதியை குறித்த ஒரு பயம், அல்லது குடும்பத்தில் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிற பிரச்சனை எப்படி ஆகுமோ என்கிற பயம், ஏதோ ஒரு காரியத்தை குறித்த பயம். ஆண்டவர் சொல்றாரு, எதுக்கு பயப்படுறீங்க? பயப்படாதிருங்க, ஏன்னா நீங்கள் விசேஷித்தவர்கள். ஆண்டவர் சொல்ல, அடைக்கலான் குருவிகளை காட்டில நீங்கள் விசேஷித்தவர்கள். ஒரே ஒரு வாழ்க்கை தான். அப்புறம் மரிச்ச பிறகு தேவ சமூகத்துக்கு போகணும், அல்லது பாதாளத்துக்கு, நரகத்தின் அக்கினி. இதுதான் வேற சொல்லுகிறாரு. ஆனா இந்த உலகத்துல பிறந்த நீங்க ஆண்டவருடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டவங்க. உங்களுக்குள்ள விலையேறப்பட்ட ஆத்மா இருக்கு. அதனால நீங்க விசேஷமானவர்கள். தேவன் நம்மை விசேஷமானவர்களாய் பார்க்கிறார். அதனாலதான் நீங்க வருத்தப்படும் போது, துக்கப்படும் போது, நீங்க பயப்படும் போது ஆண்டவருங்க மேல கரிசனையோட வந்து, எதுக்கு பயப்படுகிற? பயப்படாதே, நான் உனக்கு இருக்கிறேன் என்பதா போல ஆண்டவர் பேசுகிறார். இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தை கொஞ்சம் பயந்துகிட்டு இருக்கீங்கல்ல? குருவி சத்தம் கேட்குதா? எல்லா இடத்துல இருக்குது, எல்லா நாட்டிலையுமே குருவிகள். அதை குறித்து கூட தேவன் அக்கறையா இருக்கும்போது உங்க மேல எவ்வளவு அக்கறையா இருப்பார். பிறகு எதுக்கு பயப்படுறீங்க? அவர் பார்த்துக்குவாரு, எல்லாம் நன்மையா நடக்கும். நீங்க சோர்ந்து போகாம, ஆண்டவரே, நான் விசேஷமானவன், விசேஷமானவள், உம்முடைய பார்வையில நான் விசேஷமா இருக்கிறவங்களுக்கு ஸ்தோத்திரம், துதிச்சு சந்தோஷமா இருங்க. அவர் எல்லாத்தையும் நடத்துவதை, அற்புதம் செய்வதை நீங்க பார்ப்பீங்க. அதனால இன்றைக்கு சொல்றீங்களா ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை, சிருஷ்டிப்புக்கெல்லாம் சிகரமாய் விசேஷமானவனாய் உம்முடைய சாயலை என்னை உண்டாக்கினீங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். என் மேல இவ்வளவு அக்கறையா இருக்கிறீங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். என் காரியத்தெல்லாம் நீங்க பார்த்து கொள்வீங்க, நான் இனி பயப்பட மாட்டேன் அப்படி சொல்லி பாருங்களேன். உடனே ஒரு தைரியம் வரும், மகிழ்ச்சி வரும், பயமெல்லாம் மெல்லகும். உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் நடப்பதை பார்ப்பீங்க. சொல்றீங்களா ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, என்னை விசேஷமானவனாய் நீர் உருவாக்கி இருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய சாயல்ல என்னை சிருஷ்டித்தீர், ஸ்தோத்திரம். எனக்குள்ளே விலையேறப்பட்ட ஆத்மாவை வைத்திருக்கிற ஸ்தோத்திரம். அந்த ஆத்மாவை ரட்சித்தமுடைய பிள்ளையாக்கினீர், ஸ்தோத்திரம். நான் விசேஷமானவன், விசேஷமானவள். என்னை எதை குறித்து பயப்பட மாட்டேன். நீங்க பார்த்து கொள்வீங்க, நீங்க அற்புதம் செய்வீங்க. இன்றைக்கு இப்போ என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். நான் அதை விசுவாசிக்கிறேன், அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.